Hi friends, வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம decluttering பத்தி தான் பேச போறோம். Almost 2019 வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி நிறைய festivals வருது. So food, shopping அந்த மாதிரி process-ஓட கண்டிப்பா cleaning process ஸ்டார்ட் பண்ணிருப்போம். அப்படி நம்ம வீட்ல cleaning process நடக்கறப்போ என்னெல்லாம் 25 things declutter பண்ணனும்னு சொல்லி தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். Obviously வந்து person to person இந்த 25 things வந்து vary ஆகும். So உங்களோட declutter things எனக்கு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கு வந்து வேல்யூபிளா இருக்குது, இன்னொருத்தங்களுக்கு வேல்யூபிளா இருக்காது. So உங்களுக்கு வேல்யூபிளா இருக்கிறத கண்டிப்பா எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. வேல்யூபிள் இல்லாத திங்ஸ், அன்யூஸ்டு திங்ஸ், அப்புறம் வந்து ஓல்டு திங்ஸ் எல்லாத்தையும் வந்து மூணு வகையில நம்ம அப்புறப்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா டொனேட் பண்ணிடலாம். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா அதை வித்துடலாம். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு பர்சனல் நீங்க வந்து கொடுத்துடலாம். ஐ திங்க் நான் ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க என்னெல்லாம் டீக்ளட்டர் திங்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். CDs and DVDs. நானே அவ்வளோ DVDs and CDs வந்து ஏதாச்சும் DIY இல்லைன்னா ஷனுக்கு ப்ராஜெக்ட் பண்ணலான்னு வச்சிருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து உங்ககிட்டயும் அதே மாதிரி நிறைய டோட்டல் வேஸ்டான CDs இருக்கும். அதே மாதிரி இருந்துச்சுன்னா ப்ளீஸ் தூக்கி போட்டுருங்க. அதனால நமக்கு ஒரு யூஸ் கூட கிடையாது. எல்லா கேட்ஜெட்ஸ் கூட அவ்வளோ ஒயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ் வருது. ஸோ ஒன்ஸ் ஸ்பாயில் ஆனால் கூட நம்ம தூக்கி போடுறது கிடையாது. எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி அப்படியே ஒரு பண்டில் ஆக்கிடுறோம். ஸோ இதுதான் அதை த்ரோ பண்ணுறதுக்கான டைம். நோட் புக்ஸ் ஒன்ஸ் நீங்கள் எழுதி முடிச்சதுக்கப்புறம் அதை டம்ப் பண்ணாமல் அதை வந்து நீங்கள் எடைக்கு போட்டுடலாம். அதே மாதிரி புக்ஸ் நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் இல்லை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத புக்லாம் லைப்ரரிக்கு கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் அதை ரீட் பண்ணுவாங்க. வீட்டிலையே எக்ஸசைஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதுக்கான எக்யூப்மெண்ட் வாங்கி வைப்போம். பட் அதை பண்ணுறதுக்கான நேரமும் கிடைக்காம ரொம்ப பிஸியாகவே நம்ம இருப்போம். அதை தூசி தட்டி வைக்காமல் அதை வந்து நம்ம வந்து ஏதாச்சும் சைட்டில் கூட நம்ம சேல் பண்ணிடலாம். நம்ம வாங்கி வச்சிருக்க பர்ஃப்யூம்ஸ், டியூட்ரண்ட்டுக்கெலாம் எக்ஸ்பிரி டேட் தெரியாமல் வச்சுருப்போம். இல்லைன்னா அது ஃப்ராக்ரன்ஸ் பிடிக்காமல் வச்சுருப்போம். அதே மாதிரி திங்ஸ்லாம் அதை யூஸ் பண்ணுற யாருக்காச்சும் நம்ம கொடுத்துடலாம். போகிற ஷாப்பில் எல்லாம் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு ஷாப் கார்டு கொடுப்பாங்க. அது வந்து எப்போ பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணுறாங்க, எப்போ கிஃப்ட் கொடுக்குறாங்க நம்மளுக்கே தெரியாது. அப்புறம் கிஃப்ட் வச்சர் பார்த்தீங்கன்னா அந்த கூப்பன் கோடில் இருக்குது 200 ருபீஸ்க்கு நம்ம 2000 ருபீஸ் செலவு பண்ணால் தான் கண்டிப்பாக அந்த 200 ருபீஸ் கிடைக்கும். ஸோ ரெண்டுமே வந்து வேஸ்ட்டு தான். நம்ம வீட்டில் 2 பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 10 பெட்ஷீட்ஸ் கண்டிப்பாக அதிகம் தான். ஸோ வந்து நம்மளுக்கு தேவையான ஒரு 5-6 பெட்ஷீட்ஸ், நல்ல பெட்ஷீட்ஸ் வச்சுட்டு மீதி வந்து தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்தா அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தான் பில்லோஸ் வந்து தேவைக்கு அதிகமாக இருந்தால் அதை அரேஞ்ச் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுவும் தேவைக்கு அதிகமாக நம்ம வச்சுக்க வேணாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுவோமா இல்லையான்னு தெரியாமலே நம்ம நிறைய பொருட்கள் வீட்டில் சேர்த்து வாங்கி வச்சுருவோம். அதே மாதிரி பொருட்களை சும்மா ஒரு மூலையில் போட்டு வைக்காமல் கண்டிப்பாக அதை சேல் பண்ணிடலாம். எப்போவுமே உங்கள் பேண்ட்ரி ஐட்டம்ஸ் அப்புறம் வந்து உங்களோட ஃப்ரிட்ஜை வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா நிறைய நாள் ஒரு ஃபுட் இருக்கிறப்போ அதில் வந்து ஹிடன் ஜெர்ம்ஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது எக்ஸ்பிரி டேட் முடிகிறதுக்கு முன்னாடி யாருக்காச்சும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு கொடுங்க. ஸோ ஃபுட் வேஸ்ட் பண்ணாதீங்க. எப்போவுமே பெரியவங்களோட கால் விட சின்னவங்க கால் சீக்கிரமாக வளர்கிறதுனால அவங்க ஸ்லிப்பர்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக போயிடும். அதை அப்படியே வீட்டில் வச்சு நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் ஏதாச்சும் ஆஃப்னேஜுக்கு சில்ட்ரனுக்கு கொடுத்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நம்மளுக்கும் அது புண்ணியம் கிடைக்கும். குழந்தைங்க இருந்தாங்கன்னா குழந்தைங்களுக்கு ஃபீவர், காஃப் சிரப், பெரியவங்களுக்கு இருந்தாங்கன்னா அவங்களுக்கான நெசசரி திங்ஸ் தவிர மற்ற எல்லா ஓல்டு மெடிசன்ஸும் தூக்கி போட்டுருங்க. சம்டைம்ஸ் கிட்ஸ் இருந்தாங்கன்னா அதுவே டேஞ்சரஸாக கூட போயிடும். எப்போவுமே கலர் பேக்ஸாக 4-5 வாங்குறதுக்கு பதிலாக ஒரே நல்ல பேக் வாங்குறதுக்கு பாருங்கள். இல்லைன்னா நீங்கள் யூஸ் பண்ணாத பேக்ஸ் இல்லைன்னா நிறைய பேக்ஸ் வாங்கி ஒரு ஓரமாக போடுறதுக்கு பதிலாக அது யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கூல் பேக்ஸ் இல்லைன்னா ஹேண்ட் பேக்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கு கொடுங்க. நம்ம யூஸ் பண்ணாத நமக்கு ஃபிட் ஆகாத க்ளோத்ஸ் சூப்பராக இருக்குது, பட் நம்மளால் வேர் பண்ண முடியாது, ஒரு நாள் வேர் பண்ணலான்னு நினச்சி அவ்வளோ க்ளோத்ஸ் வச்சுருப்போம். ஸோ கண்டிப்பாக அதை விடுறதுக்கான டைம் வந்தாச்சு. நீங்கள் மேக்கப் யூஸ் பண்ணுவீங்கன்னா அப்பப்போ அதை டீக்ளட்டர் பண்ணுங்கள். இல்லைன்னா எக்ஸ்பிரி டேட் தெரியாமலே நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக அது நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து பேட் ரிசல்ட் கொடுக்கும். ஸோ பழைய ப்ராடக்ட்லாம் தூக்கி போட்டுருங்க. ஒன்றுக்கு மேலே ப்ராடக்ட் இருந்தீங்க நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்கன்னா அதை யாருக்காச்சும் கொடுத்துருங்க. அப்படியே வச்சு வேஸ்ட் பண்ணாதீங்க.
நம்ம யூஸ் பண்ணுவோம்னு நினச்சி வாங்குகிற ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறதில்ல. சம்டைம்ஸ் யூஸ் பண்ணாத ஃபர்னிச்சர்ஸ், உடஞ்சி போன ஃபர்னிச்சர்ஸ்லாம் சும்மா இடத்த அடைச்சி வைக்காமல் அதை நீங்கள் சேல் பண்ணிவிட்டு ஏதாச்சும் புது ஃபர்னிச்சர்ஸ் வாங்கலாம். மல்டிபிள்ஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம கத்தி வாங்கினோன்னா புது கத்தி வாங்கிட்டே இருப்போம். பட் பழைய கத்தியை வந்து நம்ம தூக்கி போடவே மாட்டோம். மக்ஸும் அதே மாதிரி தான், காஃபி மக்ஸ் வாங்கிட்டே இருப்போம் பட் தூக்கி போட மாட்டோம். ஸோ அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஒத்துக்காத ப்ராடக்ட்ஸ், எக்ஸ்பைரி ஆன ப்ராடக்ட்ஸ் அப்பப்போ வந்து டிஸ்போஸ் பண்ணிகிட்டே இருங்க. எல்லாத்தையுமே சேர்த்து வச்சிங்கன்னா அதுவே ஒரு பெரிய இடத்த அடைச்சிக்கும். ஸோ அப்பப்போ நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதது யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டிஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கிச்சனில் முக்கால்வாசி அடைச்சிட்டு இருக்கிற ஐட்டம்னா அது வந்து பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் சொல்லலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 3 months 4 months யூஸ் பண்ணுறதே வந்து ஓகே தான். அதுக்கு மேலே வந்து பிளாஸ்டிக்ஸ் எப்போவுமே யூஸ் பண்ணாதீங்க. இல்லைன்னா நீங்கள் எவர் சில்வர் அதே மாதிரி கண்ணாடி இதுக்கு நீங்கள் மாறிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சது, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, யார் வந்தாலும் வாங்கிட்டு வர்றது, குழந்தைங்க ஆசைப்படுறாங்களே வாங்குகிற நிறைய டாய்ஸ் வந்து அப்படியே சேர்த்து வச்சுக்குவோம். அதை டம்ப் பண்ணி அது வந்து ஒரு மிகப்பெரிய இடத்த அடைச்சிக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ நீங்கள் வந்து அதை வீட்டில் உள்ள ஏரியாவில் உள்ள குழந்தைங்களுக்கு இல்லை ஆர்ஃபனேஜுக்கு நீங்கள் கொடுத்துடலாம். நம்ம எந்த ஷாப் போனாலும் கண்டிப்பாக ஷாப்பிங் பேக்ஸ் இல்லாமல் வர்றதே கிடையாது. ஸோ அந்த பேக்ஸ்லாம் கொண்டு வந்து வீட்டில் வைக்கிறப்போ அது கண்டிப்பாக குப்பையாக தான் தெரியும். அதை வந்து நீங்கள் அப்பப்போ டீக்ளட்டர் பண்ணிடுங்க. எப்போவுமே ரெசிப்ட்ஸ் வந்து அதோட டைமிங் முடிஞ்சோடனே தூக்கி போட்டுருங்க. கேட்டலாக்ஸோட எல்லா இன்ஃபர்மேஷனுமே இப்போ இன்டர்நெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ வந்து அதெல்லாம் நம்ம டம்ப் பண்ணி வைக்காமல் அதையும் தூக்கி போட்டுடலாம். எந்த ரிமோட் ஒர்க் ஆகாமல் போனாலும் கண்டிப்பாக அதுக்காக நம்ம புது ரிமோட் வாங்கிடுவோம். அதே நேரத்தில் பழைய ரிமோட்டை கண்டிப்பாக தூக்கி போட்டுருங்க. வீட்டில் எலக்ட்ரானிக்கலில் குப்பையை சேர்க்காதீங்க. நமக்கு பிடிக்காத இல்லைன்னா நம்ம வேர் பண்ணாத நான் வேல்யூபிள் ஜுவல்ஸ்லாம் நீங்கள் வந்து யாருக்காச்சும் கொடுத்து அழகு பார்க்கலாம். ஏன்னா நம்ம கண்டிப்பாக அதை மறுபடியும் யூஸ் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட்டு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு நம்ம தூக்கி போட வேண்டியது நம்மளோட நெகட்டிவ் மைண்ட் செட்டை. நம்மளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு லைஃப். ஸோ அந்த லைஃப்பில் வந்து நம்ம ஃபீல் பண்ணியே போகாமல் ஹாப்பியாக நம்ம இருக்கலாம். நம்ம தனியாக இருந்து, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்து, நம்ம ரிலேஷன்ஸ் கூட இருந்து எல்லாரு கூடயும் நம்ம லைஃப்பை ஹாப்பியாக லீட் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஒப்பீனியனில் நான் 25 டீக்ளட்டர் திங்ஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். நம்ம வீட்டை வந்து டீக்ளட்டர் பண்ணி சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக நம்மள மாதிரியே வச்சுக்கலாம். என்னோட ஒப்பீனியன் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண மாதிரி மறக்காமல் உங்களோட ஒப்பீனியன் இந்த டீக்ளட்டர் திங்ஸ் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.